Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் யூனிட் நம்பர் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் லெசனில் ரோமன் லெட்டர் 7th ஒன் கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த 3 மெயின் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் சோப்? நல்ல கொஸ்டினை படிச்சுக்கணும். 3ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக நம்ம மூணு இது எழுதணும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் சோப். ஒரு சோப்பு செய்கிறதுல என்னென்ன முக்கியமான 3 கான்ஸ்டிடியூயன்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 35ல் இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் 35. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப்பு கொடுத்துருக்காங்க. இதில் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட், இதுதான் தேவையானது சோப்பு செய்கிறதுக்கு. 35 ml ஆஃப் வாட்டர், இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். 3 ml எழுதணும், கரெக்டாக? ஸோ 35 ml ஆஃப் வாட்டர் அண்ட் 10 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பாருங்கள், 60 ml ஆஃப் கோகனட் ஆயில். இந்த 3 தான் நமக்கு சோப்பு செய்கிறதுக்கு தேவையான 3 இன்க்ரீடியன்ட்ஸ். அது மெயின் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்: வாட்டர், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கோகனட் ஆயில். அந்த குவான்டிட்டியோடு எழுதினாலும் ஓகே தான், அல்ல வெறும் நேம் மட்டும் எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. வாட் ஆர் த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃபவுண்ட் இன் த சோப்? அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோப்பில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்து தரவை பார்த்துக்கணும். வாட் ஆர் த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃபவுண்ட் இன் த சோப்? பேஜ் நம்பர், இதுவும் பேஜ் நம்பர் 35ல் தான் இருக்குது. 35 பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேராகிராஃபில் the detergent molecule has 2 sides. The one side is water loving molecules. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்தது வாட்டர் ஹேட்டிங் மாலிகூல்ஸ், இது செகண்ட் ஒன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வாட்டர் லவ்விங் மாலிகூல்ஸ் அண்ட் வாட்டர் ஹேட்டிங் மாலிகூல்ஸ். ஆக்சுவலாக வாட்டர் லவ்விங் மாலிகூல்ஸ் வந்து வில் கோ இன்டு த வாட்டர் அண்ட் வாட்டர் ஹேட்டிங் மாலிகூல்ஸ் வந்து வில் கோ இன்டு த டர்ட். நம்ம ஷர்ட்டில் ஏதாவது டர்ட் இருக்குன்னா அந்த இடத்துல வாட்டர் ஹேட்டிங் மாலிகூல்ஸ் போகும். இந்த ரிமைனிங் இதிலலாம் வாட்டர் லவ்விங் மாலிகூல்ஸ் போகும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர். நல்ல கொஸ்டினை படிச்சுக்கணும். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஆர்கானிக். நமக்கு தெரியும் இன்ஆர்கானிக் அப்படின்னா இட் இஸ் அப்டைன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. ஹியூமன்ஸ் வந்து நம்மளுடைய தேவைக்காக செஞ்சுக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் தான் இன்ஆர்கானிக். ஓகேவா? இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 37ல் இருக்குது. கேட்டிருக்கிறது வெறும் எக்ஸாம்பிள் தான். நம்ம 1 2 ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நம்ம எழுதிக்கலாம். ஓகே, பாருங்கள் பேஜ் நம்பர் 37ல் யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட், இது எல்லாமே இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா? ஸோ இன்ஆர்கானிக்னா பாருங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ், இந்த நேச்சுரல் எலமெண்ட்ஸை எடுத்து அதில் கெமிக்கல் சேஞ்ச் நடத்தி இண்டஸ்ட்ரீஸில் ஃபேக்ட்ரிஸில் செய்வாங்க. அதான் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர். எக்ஸாம்பிள் தான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் தான். ஸோ யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட். எனி ஒன் யூ கேன் ரைட் ஃபார் திஸ். கிளியர்? ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். மென்ஷன் எனி 3 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். நல்லா கவனிச்சுக்கோங்க. மென்ஷன் 3ன்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு 3 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால் சொல்லணும். இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 40. ஸோ இந்த ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. ஸோ இதில் ஹெட்டிங் வந்து ஃபீனால், அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீனால் இஸ் அ கார்போலிக் ஆசிட் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆனால் நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து வெறும் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ பார்த்துக்கோங்க, இட் அப்படிங்கிறது ஃபீனால். ஸோ ஃபீனால் இஸ் அ வீக் ஆசிட். இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லிக்கலாம். இது ரொம்ப வீக் ஆசிட் தான். இட் இஸ் அ ஓலடைல். ஓலடைல்னா ஈஸியில் இட் வில் கெட் கன்வெர்ட் இன்டு வேப்பர். வேப்பராக மாறிடும், கேஸாக மாறிடும். சரியா? அதுதான் செகண்ட் ஒன், ஓலடைல். அண்ட் இட் ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடர். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒயிட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஹியர் ஆல்சோ ஒன் பாயிண்ட் இஸ் தட் இட் இஸ் அ கலர்லெஸ் சொல்யூஷன். ஆக்சுவலாக இதுக்கு கலரே கிடையாது. பட் சேஞ்சஸ் இன்டு ரெட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டஸ்ட்டு. டஸ்ட்டில் படும் போது இதுதான் மாறுமா? ரெட்டாக மாறுமா? சரியா? அண்ட் இட் இரிட்டேட்ஸ் வென் எக்ஸ்போஸ்ட் ஆன் ஹியூமன் ஸ்கின்னில் படும்போது அது நமக்கு இரிட்டேட் ஆகும். இது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அமாங் த ப்ராப்பர்ட்டிஸ் we can write any 3 ப்ராப்பர்ட்டிஸ். கிளியர்? ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதுவும் பேஜ் நம்பர் 40ல் தான் இருக்குது. டைரெக்டாக ஹெட்டிங்கே இருக்கும், யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூசஸ் இன் மேக்கிங் பிளாக் போர்ட் சாக். நம்ம பிளாக் போர்ட் சாக்லலாம் வச்சு எழுதுவாங்களா ஒயிட் கலரில், அதெல்லாம் மெயினாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இன் சர்ஜரி ஃபார் செட்டிங் ஃப்ராக்சர்ட் போன்ஸ். அந்த ஃப்ராக்சர்ட் போன்ஸை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான்.
ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ் அண்ட் டாய்ஸ் எக்ஸட்ரா. அந்த ஸ்டாச்சூஸ் செய்கிறதும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஸோ இந்த பாயிண்ட்டை எழுதிக்கலாம். இட் இஸ் பேஜ் நம்பர் 40. 6th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த சிமெண்ட்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சோப்பு கேட்டிருந்தாங்க. இதில் கேட்டிருக்கிறது என்னது? சிமெண்ட். சிமெண்ட் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 38 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 38. ஓகேவா? ஸோ 38 பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டர் த ஹெட்டிங் சிமெண்ட்டில் இந்த போல்ட் லைன்ஸ் தான். The cement is manufactured by crushing of naturally occurring minerals such as lime, clay and gypsums through milling process. இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ கேட்ட இன்க்ரீடியண்ட்னா நீங்கள் வெறும் லைமு, கிளே, ஜிப்சமும் எழுதலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பில் லைனை எழுதலாம். ஓகேவா? அதாவது சிமெண்ட் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற மினரல் சச்சஸ் லைமு, கிளே, ஜிப்சம் த்ரூ மில்லிங் ப்ராசஸ். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஜிப்சம் இஸ் யூஸ்ட் இன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன்? ஜிப்சம் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க சிமெண்ட் ப்ரொடக்ஷனுக்குன்னு கேட்டிருக்காங்க. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 38 39 இருக்கும் பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் 39 பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள் 3rd லைன். ஜிப்சம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கண்ட்ரோலிங் த ரேட் ஆஃப் ஹார்டனிங் த சிமெண்ட். ஜிப்சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது கண்ட்ரோலிங் த ரேட் ஆஃப் ஹார்டனிங் ஆஃப் த சிமெண்ட். And one more line you can add. Gypsum is added to control the setting of cement. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரேட் ஆஃப் ஹார்டனிங் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், பட் 2 டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஏன் ஜிப்சம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட். டக்குன்னு செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஜிப்சம் அதில் ஆட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவாங்க பாருங்கள். Gypsum during the cement manufacturing process, a small amount of gypsum is added at the final grinding process. Clear, children? Thank you, students.